ஓய்வூதியர் ஆசிரியர் கூட்டு மாநாடு திருச்சியிலே நடத்தினார்கள். இப்படி நமக்குள்ளே நாம் ஒற்றுமை இல்லாமல் காலச்சூழலை ஒவ்வொன்றாக நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். சென்ற ஆட்சியிலே நிறைய இழந்தோம். இன்று ஆட்சியின் அவற்றினை தலைமை ஆசிரியராக இன்றைய காலத்திலே பதவி உயர்வு பெற்றால் அவருடைய ஊதிய விகிதாச்சாரம் எந்த அளவு உயர்கிறது நினைத்து பாருங்க. இங்கே இருந்து அங்க போவேன், அங்க இருந்து அங்க போவேன், கும்போணத்துக்கு போவேன், கும்போணத்தில் உள்ளவன் அங்கிருந்து புதுக்கோட்டைக்கு போன முடியும் ஏதேனும் பெற்ற கொடுத்து விடுவார்கள். நாம் அப்படியே இருக்கலாம். இல்லை, எங்களை போன்ற மூத்த ஆசிரியர்கள் எல்லோரும் இன்று இல்லை. ஆனால் பாதிப்பு யாருக்கு? ஏன் நாங்கள் போராடுகிறோம்? எங்களுக்காக அவர்கள் போராடினார்கள். அந்த ஐயா மாதிரி உள்ளவங்களா நாங்கள் இட்டோ ஜாக் வாழியவே, இட்டோ ஜாக் வாழியவே, வெல்க வெல்க வெல்கவே, வெல்க வெல்க வெல்கவே, இட்டோ ஜாக் வெல்கவே, இட்டோ ஜாக் வெல்கவே, இட்டோ ஜாக் வெல்கவே, இட்டோ ஜாக் வெல்கவே, ரத்து செய் ரத்து செய் வாழ்க, இட்டோ ஜாக் வாழ்க, வாழிய வாழிய. அவை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் நேரத்தின் பொழுது சொன்ன அனைத்து வாக்குறுதிகளையும் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். ஆசிரியருடைய ஊதிய பிரச்சனைகள், ஆசிரியர்களுக்கு ஏற்பட்டுள்ள பணி சார்ந்த எமிஸ் வலைதளங்களினால் பல்வேறு பிரச்சனைகள், அதேபோன்று ஊக்க ஊதிய உயர்வு வழங்காமல் ஒன்றிய அரசை பின்பற்றி லம்ஸ் அமௌண்ட் வழங்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் மாற்றம் செய்து தர வேண்டும். அதையெல்லாம் முதலமைச்சர் அவர்கள் உத்தரவாதம் தந்திருக்கிறார்கள். இன்னும் ஒருபடி சொல்ல வேண்டும் என்றால், வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதியம் தருவேன் என்று தேர்தல் வாக்குறுதியில் 309வது வாக்குறுதியாக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அந்த 309வது வாக்குறுதி அறிவித்து 3 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. சமீபத்தில் கர்நாடக மாநிலத்தினுடைய மாநில தேர்தல் நடக்கின்ற பொழுது அந்த மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய சீதாராமையா அவர்கள் சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதியத்தை 2 தினங்களுக்கு முன்பு அரசாணையாக வெளியிட்டிருக்கிறார்கள். அதை போன்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதியம் கிடைக்கக்கூடிய வகையில் அரசாணை வெளியிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த மாபெரும் உண்ணாவிரதத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அவை இந்த உண்ணாவிரதத்தின் வாயிலாக தமிழ்நாடு அரசு புரிந்து கொண்டு ஆசிரியர்கள் கொந்தளிக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றார்கள். அவருடைய கொந்தளிப்பை தீர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் உடனடியாக அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தர வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். நான் ரங்கராஜன், பொதுச் செயலாளர், தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி, டிட்டோ ஜாக்கினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர். முன்னோட்டமாக அறிவிப்பு செய்யவில்லை என்றால் நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் எங்களால் உணர முடிகிறது. ஏமாற்றப்பட்டவர்களுக்காக நாங்கள் காயத்தை மருந்திட்டு ஆற்றுவதற்குரிய இடம் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.